வணக்கம் நண்பர்களே. அண்ட் இன்னைக்கு நான் உங்களுக்கான முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். என்னன்னா, நிறைய பேருக்கு 3D பிரிண்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியலை. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதனால 3D பிரிண்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D பிரிண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா கிரியாலிட்டியோட Ender 3 வெர்ஷன். இதுதான் வந்து இருக்கிறதுலே பேசிக்கான மாடல். அப்படின்னா இதுதான் வந்து பேசிக்கான 3D பிரிண்டர். இதுதான் இதுவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20,000 to 18,000 to 20,000 வருது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம எந்த மாடல் வேணுமோ அந்த மாடலோட 3Dயை வந்து நம்ம இந்த கார்டில் வந்து SD கார்டில் லோட் பண்ணிவிட்டு, இது வந்து ஸ்லைசர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலிமா லோட் பண்ணிட்டு இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினில் பிரிண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த பிரிண்ட்ன்ற ஆப்ஷனில் நம்ம எந்த மாடல் கொடுத்துருக்கோமோ அந்த நேமில் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம தேவையான ஃபிலமெண்ட்ஸை இங்கே லோட் பண்ணுவோம். என்ன கலர் ஃபிலமெண்ட் வேணுமோ அந்த ஃபிலமெண்ட்டை லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபிலமெண்ட் இந்த சின்ன இது வழியாக ரன் ஆகி இந்த டியூப் வழியாக இந்த இடத்துல எக்ஸ்ட்ரூடர்னு இருக்கும். இது மட்டும்தான் ஹீட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 200 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகும். ஸோ இது வழியாக சின்னதாக இந்த வழியாக கீழே வரும். ஸோ இது வந்து இந்த ஒவ்வொரு பெட்லேயும் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் இது பிரிண்ட் ஆகும். அண்ட் இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம கோலம் போடுறோம் இல்லையா? ஸோ அந்த கோலத்தோட ஒரு வெர்ஷன் தான் இது. நம்ம கோலம் வந்து வேணுங்கிற இடத்துல மட்டும் நம்ம கோலப்பொடியை போட்டுட்டு விட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு லேயர். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கோலத்துக்கு மேலே இன்னொரு அடுத்த லேயர்னு போட்டு, ஸோ இதுதான் வந்து 3Dயாக டெவலப் ஆகுது. ஸோ இதுதான் 3D பிரிண்டரோட பேசிக்ஸ். ஆனால் இது வந்து நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் வர மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரமாவது எடுத்துக்கும் இந்த 3D பிரிண்ட் பண்ணுறது. இது ஏன்னா ஸ்லோவாக தான் பிரிண்ட் பண்ணும், ஆனால் அக்யூரசி சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 3D பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு தேவையான ஒரு பொருள். அதாவது ஒரு 3Dயாக வந்து ஒரு டிசைன் பண்ணுறாங்க, அதை ரியாலிட்டியாக பார்க்கணும். ஒரு 3D ஹவுசஸ் பண்ணுறாங்க, ஹவுசஸ் மாடல் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு பில்டர்ஸ், ஒரு ஆர்கிடெக்ட்டு புதுசாக ஒரு ப்ரோட்டோடைப் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே 3D பிரிண்டர் யூஸாக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்து 3D பிரிண்டிங் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது 3D பிரிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் லாகின் பண்ணி எங்களுக்கு DM பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் மேலும் நிறைய 3D பிரிண்டர்ஸை 3D பிரிண்டர் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.